வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பிடித்த வேலை கிடைக்க விநாயகருக்கு ஒரு எளிய பரிகாரம் செய்வதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிடித்த வேலை கிடைக்க பரிகாரம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்குவது விநாயக பெருமான் மட்டுமே. ஒவ்வொரு எளிய பரிகாரம் செய்தால் நமது சிறு சிறு பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைப்பதில் விநாயகருக்கு ஈடு விநாயகர்தான். அந்த வகையில் வேலை செய்யும் இடத்திலும் புதிய வேலை கிடைப்பதில் சிரமப்படுபவர்களும் விநாயகருக்கு எளிய பரிகாரம் செய்தல் போதும். பணியில் உள்ள பிரச்சனைகள் தீரும், புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். பிள்ளையாருக்கு கற்பூரவள்ளி இலையின் மீது அதீத பிரியம் உண்டு. இந்த கற்பூரவள்ளி இலையில் பிள்ளையாரின் சொரூபம் இருக்கிறது. எனவே 9 கற்பூரவள்ளி இலைகளை மாலையாக கோர்த்து போட்டு வாரந்தோறும் புதன்கிழமையில் வழிபடலாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். வேலை வேண்டி பிரார்த்திப்பவர்கள் புதன்கிழமையில் இந்த வழிபாட்டினை செய்வது மிகுந்த பலனனை தரும். கற்பூரவள்ளி போட முடியாதவர்கள் 9 செவ்வாழை பழங்களை மாலையாக கோர்த்து 12 வாரங்கள் விநாயகருக்கு சாற்றி வழிபட வேண்டும். கற்பூரவள்ளி இலையை விட செவ்வாழைக்கு அதிக சக்தி உண்டு. இந்த பழங்களை இடைவெளி விட்டு நூலில் மாலை போல கட்டிக்கொள்ளுங்கள். இதை விநாயகப் பெருமானுக்கு மாலையாக போட்டு வாரம் தோறும் புதன்கிழமை வழிபட்டு வர வேண்டும். தொடர்ந்து 12 வாரங்கள் வழிபட்ட பின்பு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்து வழிபாட்டை முடித்துக் கொள்ள வேண்டும். இதுபோல நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் செய்து வரும் பொழுது 12 வாரத்திற்குள் உங்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கும் என்பது ஐதீகம். சிலருக்கு அரசாங்க வேலையில் நாட்டம் அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்கிற கனவும் லட்சியமும் இருக்கும். அதற்காக உரிய ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி முயன்று கொண்டிருக்கும் வேளையில் ஏதாவது தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில் பிள்ளையாருக்கு இந்த எளிய செவ்வாழை மாலை சாற்றி வழிபடும் போது உங்களுக்கு வேலை தடை நீங்கி நல்ல விதமாக அந்த வேலை அமையும்.